ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரசிடெண்ட் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். குடியரசுத் தலைவரை பற்றி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த 2 வீடியோவிலையுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது வைஸ் பிரசிடெண்ட், துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? துணை குடியரசுத் தலைவர் பாருங்கள், பகுதி 5, அதாவது மத்திய அரசு தான். ஓகேவா? மத்திய அரசு அப்படின்னாலே ஆர்டிக்கல் 52லேருந்து ஆர்டிக்கல் 151 வரைக்கும். அதில் பாருங்கள், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 63லேருந்து ஆர்டிக்கல் 69 வரைக்கும். ஆனால் 71 வரைக்கும் நம்ம படிக்கணும். ஓகேவா? பாருங்கள், ஆர்டிக்கல் 63லேருந்து 71 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட். இதில் பாருங்கள், ஆர்டிக்கல் 63 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 63. ஆர்டிக்கல் 64 என்ன சொல்லுது அப்படின்னா, பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார். யார்? வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா? அதாவது துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார். ஓகேவா? அடுத்தது ஆர்டிக்கல் 65 என்ன சொல்லுது அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணியை ஆற்றுவார். அதாவது ஆக்டிங் பிரசிடெண்ட். இதெல்லாம் நம்ம அன்றைக்கே பார்த்தோம். ஓகேவா? ஷார்ட்ஸில் கூட வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷார்ட்ஸை கூட போய் பாருங்கள். ஓகே. ஆர்டிக்கல் 66 பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல். இப்போ ஆர்டிக்கல் 65 என்ன அப்படின்னா, அதாவது குடியரசுத் தலைவர் பதவியில் இல்லை அப்படின்னா அப்போ துணை குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகுவார். ஓகேவா? பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகுவார். அதுதான் பார்த்திங்கன்னா 65. 66 என்ன அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவரின் தேர்தலை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 66. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 67 என்ன அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். இதுவே பிரசிடெண்ட்டுன்னு கேட்டால் 56, வைஸ் பிரசிடெண்ட்டோட பதவிக்காலம்னு கேட்டால் இதுலேயும் ஒன்று கூட்டணும், இதுலேயும் ஒன்று கூட்டணும், 67. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 68 என்ன அப்படின்னா, காலியான, ஓகேவா, அதாவது குடியரசுத் தலைவரின் துணை குடியரசுத் தலைவரோட காலியான பதவியின் இடத்தை நிரப்புதல் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 68. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 69 பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணத்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 69. ஓகேவா? பதவி பிரமாணத்தை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 69. ஆர்டிக்கல் 70 பாருங்கள், தற்செயல் நிகழ்வுகளில் துணை குடியரசுத் தலைவரின் செயலாற்றுகையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 70. ஓகேவா? இந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு இதை கேட்டுவிட்ருவாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 71 நம்ம குடியரசுத் தலைவர் வீடியோவிலே பார்த்துருப்போம். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் தான் பார்த்திங்க அப்படின்னா அதை தீர்த்து வைக்கும். ஓகேவா? அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 71. ஓகேவா? அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 71. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ ஆர்டிக்கல் 63 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு அடுத்தபடியாக துணை குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நாட்டின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா பிரசிடெண்ட். ஓகேவா? 2வது குடிமகன் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட், விபி. ஓகேவா? வைஸ் பிரசிடெண்ட். சரி, அடுத்து பாருங்கள், இந்த பதவியானது இந்தியாவின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற ஏற்படுத்தப்பட்டது. அரசாங்க நடவடிக்கை. ஓகேவா? அதாவது அரசாங்க நடவடிக்கை கண்டினியூஸாக நடைபெற தான் இந்த பதவி ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. என்ன பதவி? வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், இவருக்குன்னு தனிப்பட்ட பணிகள் அரசியலமைப்பில் எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஓகேவா? இவருக்குன்னு இவர் இப்படி தான் இருக்கணும், இவர் இந்த வேலையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஓகே, அடுத்து பாருங்கள்,
இப்போ இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர். ஆனால் இப்போ ஒரு 10 டேஸ் இருக்கும். இப்போ ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா ஜெகதீப் தன்கர் வந்து உடல்நிலை சரியில்லை. ஓகேவா, உடல்நிலையை வந்து நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் என்னோடய பதவியை வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த துணை குடியரசுத் தலைவர் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்கும். துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து விரைவில் நடத்த வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஆர்டிக்கல் 64 பாருங்கள். மாநிலங்களவைக்கு அப்படின்னு தனியாக தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. ஏன் அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் யாரோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையோட தலைவராக இருக்கணும். அதுதான் ரூல். ஓகேவா. துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி வழியில், ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி வழியில் மாநிலங்களவை தலைவராக இருப்பார். ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி வழியில் மாநிலங்களவை தலைவராக இருப்பார். ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 65. ஓகே, 65 பாருங்கள். ஆர்டிக்கல் 65 என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் இறக்க நேரிட்டாலோ அல்லது பதவி விலகினாலோ அல்லது நீக்கப்பட்டாலோ அந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிப்பார். ஓகேவா. ஆர்டிக்கல் 65 ரொம்ப 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 முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஆர்டிக்கல் 65 பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அதாவது பிரசிடெண்ட் வந்து இறக்க நேரிட்டாலோ அல்லது பதவி விலகினாலோ அல்லது நீக்கப்பட்டாலோ அந்த பதவியை வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னா விபி, வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா. எவ்வளோ காலத்துக்கு பார்ப்பார்? 6 மாத காலத்துக்கு பார்ப்பார். யார்? இந்த வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா. சரி, இப்போ இந்த 6 மாத காலத்துக்கு பார்க்குறாருல்ல, அப்போ இவர் மாநிலங்களவை தலைவராக தானே இருக்கார். ஓகேவா, மாநிலங்களவையோட தலைவராக தானே இருக்கார். அந்த வேலையை அப்போ யார் பார்ப்பா அப்படின்னா அதை இவர் பார்க்க மாட்டார். ஓகேவா. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவை துணைத் தலைவர்னு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா. மாநிலங்களவை துணைத் தலைவர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தலைவராக வந்து செயல்படுவார். மாநிலங்களவையோட தலைவராக வந்து அவர் தான் செயல்படுவார். துணைத் தலைவர் தான் தலைவராக வந்து செயல்படுவார். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து தேர்தல் பாருங்கள். 6 மாதத்துக்குள்ளே விரைவாக வந்து தேர்தலை வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. யாரோட தேர்தலை? குடியரசுத் தலைவரோட தேர்தலை. ஓகேவா. பிரசிடெண்ட்டோட தேர்தலை 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவராக செயல்படும் போது மாநிலங்களவை தலைவராக செயல்படக்கூடாது. கரெக்டு தானே? இப்போ தான் சொன்னோம் அது. ஓகேவா. அதாவது துணைத் தலைவர், துணை சபாநாயகர் கிடையாது, துணைத் தலைவர்னு சொல்லணும். ஓகேவா. துணைத் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை தாங்குவார். ஓகேவா. மாநிலங்களவைக்கு துணைத் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமை தாங்குவார். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கு உண்டான அனைத்து அதிகாரங்களையும் பாதுகாப்பு உரிமைகளையும் பெறுகிறார். ஆமாம், ஏன்னா இப்போ இவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டார். இப்போ பிரசிடெண்ட்டாக அந்த வேலையை பார்க்கும்போது பிரசிடெண்ட்டுக்கு என்னென்ன பவர் இருக்குமோ, ஓகேவா, என்னென்ன பவர் இருக்குமோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விபிக்கு வந்துடும், வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஊதியங்கள் மற்றும் படித்தொகைகள். ஓகேவா. ஊதியங்கள், படித்தொகைகள் மற்றும் சிறப்புரிமைகளை பெற உரிமை உண்டு. கரெக்டு தான். அவர் என்ன சேலரி வாங்குறாரோ அதே சேலரி தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகும்போது வாங்குவார். அதே மாதிரி படித்தொகைகளும் அதே தான், சிறப்புரிமைகளும் அதே தான். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். அடுத்தது ஆர்டிக்கல் 66 என்ன சொல்லுது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் பற்றி சொல்லுது. ஓகேவா. துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சாரப்படி தான் நடக்கணும்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா இந்த 66 சப்கிளாஸில் 1. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து ஒற்றை மாற்று வாக்கு, சிங்கிள் டிரான்சிஷன் ஓட்டுன்னு சொல்லுவீங்கள்ல, அதுதான். ஓகேவா. பார்த்துக்கோங்க. ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ ரகசிய வாக்கெடுப்பு முறையின் மூலம் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேவா. மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி, அடுத்து பாருங்கள். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆமாம், அதான் ஓட்டு போடுவாங்கள்ல அவங்க. ஓகேவா.
துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அடுத்து பாருங்கள், ஆர்டிகல் 66(2) என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் எந்த ஒரு பார்த்துக்கோங்க, துணை குடியரசுத் தலைவர் எந்த ஒரு மாநிலத்தின் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடாது. கரெக்டு தான். ஏன்னா இப்போ துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ, எம்பி இந்த மாதிரி எந்த போஸ்டிங்கிலும் இருக்கக்கூடாது. ஓகேவா? மேலும் நாடாளுமன்றத்தின் அல்லது எந்த மாநிலத்தின் சட்டமன்றத்திலும் ஒரு உறுப்பினராகவோ துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் துணை ஜனாதிபதியாக பதவிக்கு வரும்போது அந்த தேதியில் அந்த சபையில் தனது இருக்கையை காலி செய்ததாக கருதப்படுவார். பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து எம்எல்ஏவாக இருக்கார், அவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் தேர்தலுக்கு போய் நிற்கிறார். திடீர்னு அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக ஜெயிச்சிட்டார், தேர்தலில் ஜெயிச்சிட்டார் எலெக்ஷனில். ஓகேவா? அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டு போட்டு எல்லாம் ஜெயிக்க வச்சிட்றாங்க. ஓகேவா? மக்கள் கிடையாது, சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஓட்டு தானே, ஒற்றை மாற்று விகிதாச்சார முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எம்எல்ஏஸ், எம்பிஸ் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்களாம் ஓட்டு போட்டு துணை குடியரசுத் தலைவரை ஜெயிக்க வச்சிடுறாங்க. அப்போ இவர் இங்கே ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்எல்சியாக இருந்தார் அப்படின்னா அந்த பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு அவர் வைஸ் பிரசிடென்ட் ஆகிடுவார். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அவரோட பதவி கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆர்டிகல் 66(2). ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் மாநில சட்டசபை உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? மாநில சட்டசபை உறுப்பினர்கள் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், இந்த பதவிக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டிடலாம். கரெக்டு தான். இப்போ ஒருத்தர் வைஸ் பிரசிடெண்ட்டாக எலெக்ஷனில் நிற்கிறார் அப்படின்னா மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட் தேர்தலுக்கு அவர் நிற்கலாம், தப்பு கிடையாது. எத்தனை தடவை வேணால் அவர் நிற்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டில் வந்து ஒரு புக்கில் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அவர் பேர் எனக்கு சரியாக தெரிஞ்சதுன்னா கமெண்டில் கூட சொல்லுங்கள். ஓகேவா? ஏன்னா அவர் தான் எந்த எலெக்ஷன் வச்சாலும் போய் நின்று தன்னோட பேரை கொடுத்து அதிகமாக வந்து இந்த மாதிரி வந்து எலெக்ஷனில் வந்து நின்னவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்ட் இருக்குது. அவர் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியை சேர்ந்தவர். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், அரசியலமைப்பின் மூலப்படியான கூட்டத்தொடரின் அடிப்படையில் இவரை தேர்ந்தெடுக்கப்பட வழி செய்திருக்கிறது. எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வைஸ் பிரசிடெண்ட்டோட பதவி வந்து கூட்டம் வச்சு தான் வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில், ஓகேவா, அரசியலமைப்பில் சொல்லியிருப்பாங்க. மூலப்படினா ஸ்டார்டிங்கில், ஓகேவா, கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ 1950 நடைமுறைக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, ஜனவரி 26. அப்போ வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர்ன்ற பதவி அப்படின்றது வந்து ஜாயின்ட் சிட்டிங். ஓகேவா? ஜாயின்ட் சிட்டிங், கூட்டத்தொடர் கூட்டி தான் வைஸ் பிரசிடெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. ஓகேவா? ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா 11வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 11th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகேவா, அதுபடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1961 அதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேவா? எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் கேன்சல் பண்ணுறாங்க? 11வது அமெண்ட்மெண்ட்டு 1961 கேன்சல் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. அதை அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். இவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். கரெக்ட். இதே தான் பிரசிடெண்ட்டுக்கும் வரும். 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இதுவும் பிரசிடெண்ட்டுக்கு வரும். ஆனால் இங்கே பாருங்கள், ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். இது வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு ராஜ்யசபா. அப்போ பிரசிடெண்ட்டுக்குன்னா லோக்சபான்னு வந்துட்டா பிரசிடெண்ட்டு. ஓகேவா? பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகளில் லோக்சபா வரும், LS லோக்சபா. இதுவே RS ராஜ்யசபான்னு வந்துட்டா அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் வரும், VP வந்துடுவார். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், அரசின் ஊதியம் ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாது. கரெக்டு. இது 2 பேரும் காமனாக வரும். அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஒருவர் மனு தாக்கல் செய்யும்போது 20 பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழினும் 20 பேர் பார்த்திங்கன்னா வழிமொழினும் கம்பல்சரி இது வந்து இருக்கணும். ஓகேவா? இதுவே பிரசிடெண்ட்டுக்கு எவ்வளோ பார்த்தோம்? 50 பேர் பார்த்துருப்போம். 50 பேர் முன்மொழினும் 50 பேர் வழிமொழினும். ஓகேவா? இது யாருக்கு? வைஸ் பிரசிடெண்ட்டு கிடையாது, பிரசிடெண்ட்டுக்கு. ஓகேவா? 50ன்னு வந்தால் பிரசிடெண்ட்டு, 20ன்னு வந்தால் வைஸ் பிரசிடெண்ட். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 15,000 வைப்புத்தொகை ரிசர்வ் வங்கியில் வைத்திருக்க வேண்டும்.
பார்த்துக்கோங்க. 2 பேர்த்துக்குமே அமௌண்ட்டு மாறாது, அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 15,000 வந்து பார்த்திங்கன்னா வைப்பு கம்பல்சரி வச்சுருக்கணும். எந்த பேங்க்கில்? ரிசர்வ் பேங்க்கில். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான். என்ன அப்படின்னா 1/6 வாக்கு கம்பல்சரி வாங்கியே ஆகணும். அப்படி அவர் வாங்கிட்டார் அப்படின்னா அந்த 15,000 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 15,000 ரிட்டன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அது வந்து பிரசிடெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு எதுவும் சொல்லலை. ஓகேவா? எதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். ஆர்டிகல் 67 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜ்யசபா தலைவரின் மேல் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 67. ஓகேவா? 67 2 இருக்குது. அதாவது என்னென்னா, துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்காலத்தை பற்றியும் சொல்லலாம், ராஜ்யசபா தலைவரின் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானமும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னு 2மே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் இந்த ரெட் கார்டில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து 67 பி. ஓகேவா? ஆனால் காமனாக 67ன்னு சொல்லும்போது நம்ம இதையும் சொல்லுவோம்ல, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. 67 நம்ம மொட்டைக்கட்டையாக 67 ஆர்டிகல் அப்படின்னு கேட்டால் நம்ம இதை தான் சொல்லணும். என்னது? துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லணும். இதுவே 67 பி அப்படின்னா ராஜ்யசபா தலைவரின் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்கிறது 67 பி. நம்ம இங்கே கீழே தெளிவாக கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஆர்டிகல் 67 பி, துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம், அது கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓகேவா? அது 2த்துக்கும் ஒரே மீனிங் தான். சரி, அடுத்து பாருங்கள். பதவியேற்ற நாளிலிருந்து 5 ஆண்டுகள். ஓகேவா? அவங்களோட வேலிடிட்டி. ஓகேவா? அந்த பதவியோட வேலிடிட்டி 5 வருஷம் இருக்கணும். மொதல் நாள் வந்து இப்போ சைன் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. மொதல் நாள் இப்படி ஒரு சைன் போடுறாரு. இந்த சைன் மொதல் நாள் பதிவான உடனே அந்த பதிவான நாள்லேருந்து 5 வருஷத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பார். சரி, அடுத்து பாருங்கள். இவர் தன்னோட பதவி விலகல் கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். இப்போ ரீசெண்டாக ஜெகதீப் தன்கர் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட அந்த பதவி விலகல் லெட்டர், ரிசைனிங் லெட்டர் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா பிரசிடெண்ட்டுக்கிட்ட போய் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, என்னால் வந்து உடம்பு எதுவும் முடியல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த லெட்டரை வந்து யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா பதவி விலகல் கடிதத்தை பிரசிடெண்ட்கிட்ட கொடுத்துருக்காரு. யார்? ஜெகதீப் தன்கர். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். தனது பதவிக்காலம், ஓகேவா, தனது பதவிக்காலம் முடிவடைந்த பின்பு மற்றொரு பதவி ஏற்கும் வரை தொடர்ந்த பதவியில் இருப்பார். கரெக்டு தான். ஓகேவா? இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. வைஸ் பிரசிடெண்ட்டு அதே இதிலேயே தான் இருக்கார். மறுபடியும் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வைஸ் பிரசிடெண்ட்டாகவே தான் ஆக்ட் ஆகுவார். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். பதவி நீக்கம் இப்போ தான் பார்த்தோம். ஆர்டிகல் 67 பி என்ன சொல்லுது? ராஜ்யசபா தலைவர் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம், 2 ஒன்று தான். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திடம் உள்ளது. கரெக்டாக எங்கே இருக்குது? நாடாளுமன்றத்துக்கிட்ட இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் மீது, ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர் மீது குற்றச்சாட்டு விசாரணை ஒன்றை மாநிலங்களவையில் 2/3, அதாவது 3/2 பங்கு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி மக்களவையிலும் அத்தீர்மானத்தை நிறைவேற்றினால் பதவி நீக்கம் செய்யப்படுவார். ஓகேவா? பார்த்துக்கோங்க. துணை குடியரசுத் தலைவர் மீது குற்றச்சாட்டு விசாரணை, ஓகேவா, ஏதாவது வந்து மாநிலங்களவையிலையும் 3/2 பங்கு பெரும்பான்மை நிறைவேற்றிட்டு மக்களவையிலையும் அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். பதவி நீக்கம் செய்வதென்றால் அதற்கான தீர்மானம் 14 நாட்கள் அறிவிக்கைக்கு பின் மாநிலங்களவையில் கொண்டு வரப்பட வேண்டும். ஓகேவா? இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து இப்போ வைஸ் பிரசிடெண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வைஸ் பிரசிடெண்ட் மேலேயே நம்ம வந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லிடணும் முன்னாடியே, இந்த மாதிரி நான் உங்கள் மேலே வந்து பதவி நீக்க தீர்மானம் கொண்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடணும், அறிக்கை விட்டுறணும். ஓகேவா? அப்படி அறிக்கை விட்டுட்டு தான் மாநிலங்களவையில் கொண்டு வரணும். ஓகேவா? சரி, அதே மாதிரி அதை வந்து மக்களவையிலையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து பதவி நீங்கிடுவார். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். துணை குடியரசுத் தலைவரின் மீதான குற்றச்சாட்டு தீர்மானம் மாநிலங்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். சரியான பாயிண்ட். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? மனப்பாடம் கூட பண்ண தேவையில்ல, புரிஞ்சே படிக்கணும் அதை. சரி, பார்த்துக்கோங்க.
துணை குடியரசுத் தலைவரின் மீதான குற்றச்சாட்டு தீர்மானம் எங்கே மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும், மாநிலங்களவையில் மட்டும்தான் கொண்டுட்டு வரணும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த பாயிண்ட்டை, இந்த நோட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குறிப்பு: துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வதற்கான வழிமுறைகள் அரசியல் அமைப்பில் எங்கும் சொல்லப்படவில்லை. ஓகேவா? எங்கேயுமே கிடையாது. ஓகேவா? வைஸ் பிரசிடெண்ட்டோட பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி சொல்கிறத எங்கேயுமே கிடையாது. நம்ம முன்ன கூட பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னா, ராஜ்யசபா தலைவரின் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம். ஓகேவா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே சொல்லப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், ஆர்டிக்கல் 68. ஆர்டிக்கல் 68 என்ன சொல்கிறாங்க? காலி இடத்தை நிரப்புதல். ஓகேவா? அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடியும் முன்னாடி தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஆனால் முடிந்தவரை, இயன்றவரை விரைவாக நடத்தப்பட வேண்டும். நான் சொன்னல, ஏன்னா இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட போஸ்டிங் காலியாக கிடக்கு. இப்போ ஜெகதீப் தன்கர் இப்போ இதாகிட்டார்ல, அதனால் சீக்கிரமாக விரைந்து தேர்தல் நடத்துகிறது தான் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட வேலையாக இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். துணை குடியரசுத் தலைவரின் பதவி அவரின் இறப்பு, பதவி விலகல் அல்லது பதவி நீக்கத்தின் காரணமாக காலியாகிறது. அதனை நிரப்புவதற்கான தேர்தலை முடிந்தவரை விரைவாக நடத்தப்பட வேண்டும். பாயிண்ட்டை கட்டிக்கோங்க. ஓகேவா? முடிந்தவரை விரைவாக நடத்த வேண்டும். சரி, அடுத்து பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக உள்ளபோது மாநிலங்களவை துணைத் தலைவர் அதனை வழி நடத்துவார், அவையை வழி நடத்துவார். கரெக்டு. ஓகேவா? துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது, ஓகேவா, அப்போ மாநிலங்களவைக்குன்னு துணைத் தலைவரை ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த துணைத் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா அவை வழி நடத்துவார். ஓகேவா? சரி, அந்த துணைத் தலைவரும் இல்லை அப்படின்னா பேனல் ஆஃப் சேர்பர்சன் சொல்லிட்டு ஒரு 6 பேர்த்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. மாநிலங்களவையில் ஒரு 6 பேர்த்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. மக்களவையில் ஒரு 10 பேர்த்தை பேனல் ஆஃப் சேர்பர்சன் சொல்லி தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது சீனியாரிட்டி அடிப்படையில், மூத்த உறுப்பினர் அடிப்படையில் எப்போவுமே இவங்களாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அவங்களில் யார் மூத்தவங்களோ அவங்கள அவை வழிநடத்த சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் ரூல்ஸ். சரி, அடுத்து பாருங்கள், இந்த பாயிண்ட் கொஞ்சம் முக்கியம். பதவி வகிக்கும் போதே மரணித்த முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா கிருஷ்ணகாந்த். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? பதவி வகிக்கும் போதே மரணித்த முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா கிருஷ்ணகாந்த். ஓகே. அடுத்து பாருங்கள், முடிவு வாக்கு, கேஸ்டிங் அவுட். ஆர்டிக்கல் 100. நம்ம இதை ஷார்ட்ஸில் கூட இந்த ஆர்டிக்கலை பார்த்துருப்போம். பாருங்கள், கேஸ்டிங் அவுட். வெற்றி தோல்வி, ஓகேவா, நிர்ணயிக்க முடியாத அளவு சமமான வாக்குகள் பதிவானால் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர் நோட்டை கேஸ்டிங் அவுட் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இப்போ மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மாநிலங்களவையில் ஒரு 250 ஓட்டு இருக்குது. 250 ஓட்டில் ஆளுங்கட்சி ஒரு 125 ஓட்டு போடுறாங்க, எதிர்கட்சி ஒரு 125 ஓட்டு போடுறாங்க அப்படின்னா சமமாக இருக்குது இப்போ எண்ணிக்கை. ஓகேவா? ஓட்டு எண்ணிக்கை சமமாக இருக்குது. ஒரு மசோதாவுக்கு, ஓகேவா, ஒரு மசோதாவுக்கு ஆமான்னு ஒரு 125 கொண்டுட்டு வரலான்னு சொல்லி 125 ஓட்டு, இல்லை வேண்டான்னு சொல்லி ஒரு 125 ஓட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நடுநிலையாக இருக்குது. இங்கே 125, இங்கே ஒரு 125, ரெண்டு நடுநிலையாக இருக்குது. அப்போ நம்ம சபாநாயகர் என்ன பண்ணுவார்? சபாநாயகர் அப்படி இல்லைன்னா தலைவர், மாநிலங்களவை தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு இந்த ஒரு ஓட்டு இருக்கும். அதுக்கு பிறகு அந்த கேஸ்டிங் ஓட்டு. இதுதான் ஆர்டிக்கல் 100. ஓகேவா? அந்த ஆர்டிக்கல் 100 யூஸ் பண்ணி மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அப்படி கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இல்லை அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு கொண்டுட்டு வர சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சரி, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் தான் ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? அந்த அவருக்கு உண்டான அந்த ஒரு ஓட்டை சொல்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட். அதுதான் இது. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இதோட முக்கியத்துவம் யாதெனில், ஓகேவா, இதோட முக்கியத்துவம் யாதெனில் அவையின் செயலற்ற நிலையை நீக்குவதாகும். அதாவது டெட்லாக் அப்படின்னா ஒரு மசோதா கொண்டு ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே கிடக்கும். ஓகேவா? அதுதான் டெட்லாக்கும்பாங்க. டெட்லாக் ஆகிடும். அதை நீக்கிறது தான் இதோட வேலை. ஓகேவா? இதோட முக்கியத்துவம். சரி, துணை குடியரசுத் தலைவரின் முடிவினை பார்த்துக்கோங்க, எதிர்க்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஓகேவா? துணை குடியரசுத் தலைவரோட முடிவு என்ன முடிவோ அதை எதிர்க்கிற அதிகாரம் இங்கே யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஏன்னா அவர் கையில் தானே அந்த கேஸ்டிங் ஓட்டு இருக்குது. அவர் யார் வேணால் ஓட்டு போடலாம்ல.
ஓகேவா. இந்த கேஸ்டிங் ஓட்டு யாருக்குன்னா ஓட்டு போடலாம். ஸோ அதை வந்து எதிர்த்து நிற்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். சரி, அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 69. குடியரசுத் தலைவர் அவரால் நியமிக்கப்படும் நபர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். கரெக்டு தான். குடியரசுத் தலைவர் வந்து யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தரை நியமிக்கிறாரோ அவர் முன்னாடி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி பிரமாணம் எடுத்துப்பார். ஓகேவா. ஒன்று குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரே வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார். அப்படி இல்லைன்னா அவரால் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிடுவார், நீங்கள் வந்து பதவி பிரமாணம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவரால் நான் நியமிக்கப்படுற நபரின் முன்னிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பதவி பிரமாணம் பண்ணுவார். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா. அதிகாரங்கள் மற்றும் பணிகள். அதில் பாருங்கள் மாநிலங்களவையின் தலைவராக பணியாற்றுகிறார். கரெக்டு, தெரிஞ்ச பாயிண்ட்டு தான். மாநிலங்களவையின் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார். கரெக்டு, தெரிஞ்ச பாயிண்ட்டு தான். அடுத்தது ராஜ்யசபா தலைவர் என்ற முறையில் ஓகேவா அவரது அதிகாரங்களும் பணிகளும் லோக்சபா நாயகரின் பணிகளுக்கு சமமானவை. கரெக்டு. ஓகேவா. ராஜ்யசபா தலைவர் அப்படின்ற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து லோக்சபாவுக்கு ஈக்குவலாக இருக்கார், லோக்சபா நாயகருக்கு ஈக்குவலாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் ராஜ்யசபாவின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார். கரெக்ட், எல்லாத்தையும் கரெக்டாக கையாளுறாரு. ராஜ்யசபாவின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார். கரெக்ட், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவை வந்து தீர்மானிக்கிறாரு. குடியரசுத் தலைவரின் இறப்பு, பதவி விலகல் மற்றும் பதவி நீக்கம் காரணமாக பதவியின் பணிகளை துணை குடியரசுத் தலைவர் செய்கிறார். ஆமாம், பார்த்தாச்சு. அத்தகைய தருணங்களில் குடியரசுத் தலைவருக்குரிய சம்பளம் மற்றும் சிறப்புரிமைகளை பெறுகிறார். கரெக்டு தான். அதுவும் இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா குடியரசுத் தலைவர் இல்லைன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் குடியரசுத் தலைவராக ஆக்ட் ஆகுவார். அப்படி இருக்கும்போது குடியரசுத் தலைவருக்கான எல்லா சிறப்புரிமையும் இவருக்கு வந்துடும், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா அவர் தானே இப்போ பிரசிடெண்ட்டாக ஆக்ட் ஆகுறாரு. சரி, அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 97. குடியரசுத் தலைவராக செயல்படும் போது மாநிலங்களவை தலைவர் பணியை மேற்கொள்ள மாட்டார். அதான் பார்த்தோம். மாநிலங்களவை தலைவர் பணியை மேற்கொள்ள மாட்டார். ஏன்னா மாநிலங்களவை துணைத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்க தான் பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்குது, இதுதான் 97. பார்த்து வச்சுக்கோங்க. 97. ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்கப்பா. நம்ம 97 வந்து ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்போம், ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் 97ல் இந்த பாயிண்ட்டும் வரும். ஓகேவா. ஆர்டிகல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள் இந்திய கலாச்சார தூதுவராக உலக நாடுகளில் பயணம் செய்கிறார். ஆமாம், கரெக்டு தான். இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா ஜெகதீப் தன்கர் வெளியெல்லாம் கூட போயிட்டு வந்திருப்பார். அதே மாதிரி நாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட அந்த இதெல்லாம் அந்த ஐஎன்எஸ் கப்பல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அர்ப்பணிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து பண்ணுவார். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 65. புதிய குடியரசுத் தலைவர் ஓகேவா புதிய குடியரசு எடுக்கப்படுற வர 6 மாத காலத்துக்கு அந்த பதவியில் இருக்கலாம். அதுக்கு மேலே அந்த பதவியில் இருக்கக்கூடாது. புதுசாக வந்து தேர்தல் வச்சுருவாங்க. ஓகேவா. 6 மாத காலம் பதவியில் காலம் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடாது. ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் 71. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பற்றிய பிரச்சனைகள் ஏதேனும் வந்தால் இதனை ஆய்வு செய்யும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. உச்சநீதிமன்றத்தோட முடிவே இறுதியானது. ஓகேவா. இந்த ஆர்டிகல் நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ஆர்டிகல் 71. ஓகேவா. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு தான் இறுதியானது. அடுத்து பாருங்கள் மாநிலங்களவை உறுப்பினர் அல்லாத காரணத்தால் அவையின் நடவடிக்கைகளில் வாக்களிக்க முடியாது. ஓகேவா. ஏன்னா இவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினரே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஓகேவா. ஆனால் மாநிலங்களவை தலைவர் ஆனால் உறுப்பினர் கிடையாது. ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இவர் வந்து ஓட்டு போட முடியாது. ஓகேவா. அவையின் நடவடிக்கையில் வாக்களிக்க முடியாது. ஆனால் பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு பாருங்கள், அவையில் சமமான வாக்குகள் பதிவாகும் சமயம் தவிர. நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு பேர் தான் கேஸ்டிங் ஓட். ஓகேவா. பார்த்தோமா. கேஸ்டிங் ஓட் ஆர்டிக்கல் 100. ஓகேவா. மறந்துடாதீங்க. ஓகேவா. அந்த மட்டும் அவருக்கு ஒரு ஓட் வந்து. ஓகே. சரி, அடுத்து பாருங்கள் துணை குடியரசுத் தலைவரின் ஊதியம். குடியரசுத் தலைவருக்கான ஊதியம் வரையறுக்கப்படவில்லை. ஓகேவா. அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கான ஊதியம் வந்து இங்கே வந்து சொல்லலை. ஆனால் மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்ற முறையில் ஊதியம் கொடுக்குறாங்க. அதை பற்றி 97. ஓகேவா. ஊதியங்கள் மற்றும் படிகள் மாநிலங்களவை தலைவர் துணைத் தலைவர் இவங்க எல்லாத்தோட ஊதியங்கள் மற்றும் படிகளை பற்றி ஆர்டிகல் 97ல் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் துணை ஜனாதிபதியின் சம்பளம் படிகள் முதலியன இந்திய அரசு தொகுப்பு நிதியிலிருந்து, அதாவது கன்சர்ன் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதிலேருந்து தான் கொடுக்குறாங்க.
தொகுப்பு நிதி. ஓகேவா, தொகுப்பு நிதினா ஆர்டிகல் 266 வருமா, இது நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. தொகுப்பு நிதி இது எல்லாத்தையும் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, அதிலேருந்து கொடுப்பாங்க. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், இந்த சேலரி இல்லை, பார்லிமெண்ட்டுக்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. திடீர்னு கூட்டு காரணத்துக்கு இதை வச்சிட போகிறாங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, பார்லிமெண்ட்டுக்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்ற ரூல்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரின் மாத ஊதியம். ஓகேவா, துணை குடியரசுத் தலைவரின் மாத ஊதியம் 4 லட்சம் ரூபா. இதில் பாதி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அதில் கொடுத்துருவாங்க. இப்போ 4 லட்சம் வாங்குறாரு அப்படின்னா, 4 லட்சம் வாங்குறாரு அப்படின்னா அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் 2 லட்ச ரூபா மாதம் மாதம் ஊக்கத்தொகையாக அவருக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், இந்திய துணை குடியரசுத் தலைவர்களோட லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் 1952 to 1962 முதல் துணை குடியரசுத் தலைவர், இருமுறை தொடர்ந்து நீண்ட காலமாக இருந்தவர். அடுத்து பாருங்கள், டாக்டர் ஜாகிர் ஹுசேன் 1962 to 67. மூணாவது பாருங்கள், வராககிரி வெங்கடகிரி, அதாவது விவி கிரின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த விவி கிரின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் தான் அவர். ஓகேவா, வராககிரி வெங்கடகிரி அவர் தான் இந்த விவி கிரி. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1967 to 69. ஜாகிர் ஹுசேன் இறந்தபோது குடியரசுத் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா அவர் தான், வராக வெங்கடகிரி தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், கோபால் ஸ்வரூப் பதக். இவர் வந்து 1969 1974 வரைக்கும் இவர் இருந்திருக்கார். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்கள், பிடி ஜாட்டி. ஜாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்ருதீன் அலி அகமது இறந்தப்போ குடியரசுத் தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா பிடி ஜாட்டி. அடுத்து பாருங்கள், முகமது இதயதுல்லா. முகமது இதயதுல்லா வந்து 1979 1984 வரைக்கும் முகமது இதயதுல்லா. ஓகேவா, இவர் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏன் அப்படின்னா போட்டியே கிடையாது. அதே மாதிரி இந்த இதயதுல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்திருப்பார், தலைமை நீதிபதியாக. ஓகேவா, இவர் வந்து 1969 பிரசிடெண்ட்டாகவே இருந்திருப்பார். ஓகேவா, பிரசிடெண்ட்டாகவே இருந்திருப்பார். அடுத்து பாருங்கள், ஆர் வெங்கட்ராமன். ஓகேவா, ஆர் வெங்கட்ராமன் 1984 87 வரைக்கும். ஓகேவா, அடுத்து பாருங்கள், சங்கர் தயாள் சர்மா. சங்கர் தயாள் சர்மா வந்து 87 92 வரைக்கும் சங்கர் தயாள் சர்மா. ஓகேவா, சங்கர் தயாள் சர்மா. இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 87 92 இயர் கரெக்டாக 5 வருஷம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவரும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து முகமது இதயதுல்லா பார்த்தோம், இவரும் அதே தான், போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அடுத்து பாருங்கள், கேஆர் நாராயணன். கேஆர் நாராயணன் வந்து 1992 to 97. ஓகேவா, அடுத்து கிருஷ்ணாகாந்த். கிருஷ்ணாகாந்த் 1997 to 2002. இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதவி காலத்தில் இருந்தப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மரணித்தவர். ஓகேவா, பதவி காலத்தில் இருந்திருக்கும் போதே பாவம் இவர் வந்து இறந்துட்டார். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஷேகாவத். ஓகேவா, ஷேகாவத் பார்த்திங்க அப்படின்னா 2002 2007 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது ஹமீது. ஓகேவா, ஹமீது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2007 2017 வரைக்கும். ஓகேவா, 10 வருஷம் இருந்திருப்பார் ஹமீது. தொடர்ந்து 2 முறை குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவரில் இவரும் ஒருத்தர், அதாவது துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர் 2 முறை வகித்ததில் இவரும் ஒருத்தர். ஓகேவா, அடுத்து பாருங்கள், வெங்கையா நாயுடு 2017 2022 வரைக்கும் இவர் தான் இருந்திருப்பார். நவ் இப்போ யார் அப்படின்னா ஜெகதீப் தன்கர் 2022 2025. இப்போ என்ன மாதம், ஜூலை மாதம். ஜூலையில் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ராஜினாமா லெட்டர் கொடுத்துருக்காரு. ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, வைஸ் பிரசிடெண்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதை வேணால் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஜெகதீப் தன்கர் பாருங்கள் 2022 ஓகேவா, 2022 2027 வரைக்கும் இருக்கணும். ஆனால் 2025 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதாக ஆகிட்டார். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. 2025 ஜூலை மாதம். ஓகேவா, பதவி விலகல் லெட்டர் பிரசிடெண்ட்டை கொடுத்துட்டார். சரி, இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இதை வந்து பார்த்துருவோம். ஓகேவா, சரி, இதை பாருங்கள். இந்தியா மற்றும் அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரை ஒரு கம்பேர் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் ஜனாதிபதி பதவி காலியாகும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியாக
முடிவுறாத பதவிக்காலம் வரை ஜனாதிபதியாக பதவி தொடர்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ அங்கே பிரசிடென்ட் இல்லை அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து அவர் தான் பிரசிடெண்ட்டாக ஸ்ட்ரைட்டாக பதவி ஏற்றுப்பார். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும். ஆனால் வந்து எவ்வளோ நாள் வேணால் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. அமெரிக்காவில் அந்த மாதிரி எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியின் முடிவுறாத பதவிக்காலம் வரை ஜனாதிபதியின் பதவியை தொடர இயலாது. ஏன்னா 6 மாதம் மட்டும்தான். இப்போ தான் சொன்னோம். ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் கொடுத்துருக்கான். அதே மாதிரி தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா விரைவாக நடத்தணும், சீக்கிரமாக நடத்தணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். அடுத்த ஜனாதிபதி தேர்வு செய்யும் வரை அவை ஜனாதிபதி பணியை மட்டுமே மேற்கொள்கிறார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்டிகல் 73, ஒன்றியத்தின் மத்திய அரசின் நிர்வாக அதிகார நீட்டிப்பு. ஓகேவா? இது நம்ம பார்த்துருப்போம்ல, மத்திய அரசோட நிர்வாகத்து அதிகார நீட்டிப்பை பற்றி பார்த்துருப்போம். ஓகேவா? சரி, அவ்வளோதான். பிரசிடெண்ட்டை பற்றி அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான வியூஸ் நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் படிக்க சொல்லுங்கள். ஓகேவா? குரூப் 2க்கு பார்த்துட்டு போங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.